கடக்கும் தமிழக பாஜக, நயினார் பதவிக்கு சிக்கல். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக படு தோல்வியை சந்தித்துள்ள நிலையில் பாஜக மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் பதவிக்கு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் களம் கண்ட பாஜக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. இந்த தேர்தலில் 27 தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டது. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன் மற்றும் தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் போன்ற நட்சத்திர வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டனர். அதே நேரம் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இத்தேர்தலில் போட்டியிடாமல் பிரச்சார பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தினார். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் ஜே.பி. நட்டா உள்ளிட்ட தேசிய தலைவர்கள், பல்வேறு மாநில முதல்வர்கள் தமிழகத்தில் முகாமிட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். இருப்பினும் பாஜக போட்டியிட்ட 27 இடங்களில் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. 26 தொகுதிகளில் அக்கட்சி படு தோல்வியை சந்தித்திருப்பது டெல்லி மேலிடத்தை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. குறைந்தது 10 தொகுதிகளிலாவது வெற்றி கிட்டும் என நம்பியிருந்த பாஜக தலைமைக்கு இந்த முடிவு பெரும் ஏமாற்றத்தை தந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதோடு தோல்விக்கான காரணங்களை ஆராய உண்மை அறியும் குழு ஒன்றை அமைக்க மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய அளவிலான முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தமிழக பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் இந்த குழுவில் இடம் பெற்றுள்ளனர். இக்குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் மாநில தலைமை பொறுப்பில் மாற்றம் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலையின் தலைமையில் பாஜக 24 இடங்களில் களம் கண்ட போது ஓரிடத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்றாலும் வாக்கு சதவீதம் 11.24 உயர்ந்தது. 12 தொகுதிகளில் பாஜக 2ஆம் இடத்தை பிடித்து அதிமுகவையே பின்னுக்கு தள்ளியது. ஆனால் அண்ணாமலைக்கு மாற்றாக நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு கட்சியின் அதிரடி செயல்பாடுகள் குறைந்து மந்த நிலை ஏற்பட்டதே தேர்தல் தோல்விக்கு முக்கிய காரணம் என கட்சி நிர்வாகிகள் கருதுகின்றன. இது குறித்து பேசிய பாஜக மூத்த நிர்வாகி ஒருவர், அண்ணாமலை தலைமையில் இருந்த அந்த எழுச்சி இப்போது காணாமல் போய்விட்டது. கட்சியின் வாக்கு வங்கி பெருமளவு சரிந்துள்ளது. தற்போது தமிழகத்தில் அமைந்துள்ள தாவேக அரசின் செயல்பாடுகளை அடுத்த 6 மாதங்களுக்கு டெல்லி மேலிடம் உன்னிப்பாக கவனிக்கும். அதன் பிறகே புதிய மாநில தலைவர் குறித்த அறிவிப்பு வெளியாகும். பெரும்பாலான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அண்ணாமலை மீண்டும் தலைமையேற்க வேண்டும் என விரும்புகின்றனர். எதுவாக இருந்தாலும் டெல்லி தலைமையே இறுதி முடிவை எடுக்கும் என்று அவர் தெரிவித்தார்.